கேட்டு உங்களுக்கு உங்கள் இல்லங்களை கும்பிட்ட கரத்தோடு வானக்குன்னத்திற்கு உழைக்கிற மக்களுக்கு குருத்தவர்களுக்குன்னா வருக வருக வருகவே எழுச்சி தமிழர் வருகவே வெல்க வெல்க வெல்கவே விடுதலை சிறுத்தைகள் வெல்கவே நமது சின்னம் வெற்றியின் சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சின்னம் என்னாலும் அமைச்சர் எம்.ஆர்.கே.பி. சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் நமது சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் விடுதலை சிறுத்தைகள் சின்னம் வெற்றியின் சின்னம் எல்.பி. ஜோதிமணி அவர்கள் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம் வண்டி கொண்டாங்க என்ன கொண்டாங்க முன்னாடி கொண்டாங்க வாங்கி கொடுப்பா தம்பி மாலை நான் பேசி முடிச்சவரை வாங்கிக்கிறேன் கொஞ்சம் வண்டி காட்டு மாலை முன்னாடி காட்டு இல்ல மாலை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இங்க சென்ட்ரல்ல வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்சம் ஜேசிபி பின்னால கொண்டு போங்க ஜேசிபியை பின்னால கொண்டு போங்க நான் முன்னால வந்து வாங்கிக்கிறேன் நான் முன்னால வந்து வாங்கிக்கிறேன் மைக் கொண்டு வரும் அங்க எதுக்கு பாத்தீங்கன்னா இல்ல இதான் சரியா இருக்கும் அது கார்லெஸ் மைக் கொடுங்க ஜேசிபியை பின்னால கொண்டு போங்க பைசா கொண்டு போங்க பின்னால கொண்டு போங்க நான் அந்த வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிக்குவேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு எங்க நிக்க முடியாது சுதந்திரமா மாலைலாம் அப்படி போடலாம் சொல்ல வைக்கிறேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் தயவுசெய்து கீழே இருங்க காலம் பூரா இப்படியே நான் போராடிட்டு இருக்கிறது நான் கை காலை சுதந்திரமா வச்சுட்டு பேச வேண்டாமா இப்படி கையை காலை போட்டு நிறைய இருந்தா எப்படி இறங்கி தம்பி இறங்கி கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இறங்கி நீ அந்த பக்கம் நின்று தம்பி கொஞ்சம் இருங்க அப்படியே இருங்க ஹலோ ஹலோ நம்ம சவுண்ட் வைப்பா தம்பி சவுண்ட் சிஸ்டம் சவுண்ட் வை ஜேசிபி முன்னாடி போங்க அது நிக்கிற தோழர்கள்லாம் முன்னால வாங்க நான் கொஞ்சம் முன்னாடி வருமா வண்டி கொஞ்சம் முன்னாடி போப்பா தம்பி மாலை அப்புறம் வாங்கிக்கிறேன் ஜேசிபி அப்படியே நில்லுங்க ரைட் அந்த மாலையை தூக்கி மேல தூக்கி கீழே போட்டு பூலாம் பிச்சுவாங்க மேல தூக்கி நில்லுங்க அப்படியே ஆங்காங்கே நின்று கொண்டு இருக்கிற தோழர்கள் நிழலுக்கு வரணும் நிழலுக்கு வாங்க அந்த பக்கம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மதச்சார்பின்மையின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஜோதிமணியின் சின்னம் நமது சின்னம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்.ஆர்.கே.பி.யின் சின்னம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் நமது சின்னம் காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம் தேமுதிகவின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மறுமலர்ச்சி திமுகவின் சின்னம் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் எஸ்டிபிஐ ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் திருமாவளவனின் சின்னம். அன்பார்ந்த தோழர்களே, நமது வெற்றி வேட்பாளர் எல்.பி. ஜோதிமணி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்
கோவிந்தசாமி அவர்களே, சோழன் அவர்களே, நடம்புத்தூர் நடராஜன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த பாபு அவர்களே, இளைய அன்பழகன் அவர்களே, தேமுதிக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, பேரூர் நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் LK மணவாளன் அவர்களே, தேர்தல் பொதுக்குழு மேற்பார்வையாளர்கள் குணவழகன் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, கூகா பாவலன் அவர்களே, மற்றும் நமது இயக்கத்தின் முன்னோடிகளே, மண்டல செயலாளர் வாக்கா செல்லப்பன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் ஈச்சம்பூண்டி செல்வராஜ் அவர்களே, பால அறவாழி அவர்களே, கோமு நந்தன் அவர்களே, மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர் அவர்களே, கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற கட்டுக்கடங்காமல் திமிரி எழுகிற உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பிடிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கடைசி நாள். இந்த மாலை 6 மணியோடு பிரச்சாரம் போகிறது. இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் கடலூர் தொகுதியிலும், பண்ருட்டி தொகுதியிலும், திருக்கோவிலூர் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்து நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஜோதிமணி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக காட்டுமன்னார்குடி தொகுதியில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும், இந்த மண்ணின் மைந்தர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வாழ்த்துக்களோடும் பானை சின்னத்திலே போட்டியிடும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணை செயலாளராக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற LVP ஜோதிமணி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். நம்முடைய கட்சியின் மாநில துணை செயலாளராக இப்போது LVP ஜோதிமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை வரவேற்கும் வகையில் அனைவரும் கைகளை தட்டி அவரை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக் கொள்கிறேன். நமது கட்சியின் விவசாய அணியின் மாநில துணை செயலாளர் பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் என்னவா இருக்காரு? சிறுத்தையாக இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? LVP வீட்டில் இன்னொரு சிறுத்தை. ஏற்கனவே நந்தகுமார், இப்போது ஜோதிமணி அவர்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தோழர். யாரு? சிறுத்தை ஜோதிமணி, மாநில துணை செயலாளர், விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் துணைநிலை அமைப்பின் பொறுப்பிலே இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் 4ஆம் தேதி முடுக்குவோம்? என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பானை சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? LVP அவர்கள் குரல் ஒலித்த அதே சட்டமன்றத்தில்
நம்முடைய ஜோதிமணி அவர்களின் குரலும் ஒலிக்க வேண்டும், ஒலிக்க செய்வீர்களா? எல்இபி அவர்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்திருக்கலாம், அவர் காங்கிரஸில் இருந்திருக்கலாம், இந்திய மனித உரிமை கட்சி தலைவராக அறியப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு சமூகத்தின் தலைவராகத்தான் அறியப்பட்டிருக்கிறார். எப்படி மாயாவதி அவர்கள் அறியப்பட்டிருக்கிறாரோ, ராம்விலாஸ் பாஸ்வான் எப்படி அறியப்பட்டிருக்கிறாரோ, ராம்தாஸ் அத்வாலே எப்படி தேசிய அளவில் அறியப்பட்டிருக்கிறாரோ, அவர்களுக்கெல்லாம் மூத்தவராக இருந்து முன்னோடியாக இருந்து இந்திரா காந்தி அம்மையாரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருந்து ஒரு சமூக அடையாளமாக அறியப்பட்டிருப்பவர் தான் ஐயா எல் இளைய பெருமாள் அவர்கள். நான் போட்டியிடுவதாக விரும்பி இந்த தொகுதியில் வேட்பாளர் திருமாவளவன் என்று அறிவித்த பிறகு பல்வேறு காரணங்களால் கடைசி நேரத்தில் நான் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டேன். தம்பிகளுக்கெல்லாம் வருத்தம். அண்ணன் மீது நாம் இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம், நம்பிக்கை வைத்திருக்கிறோம், 30 ஆண்டுகளாக இவரோடு களத்தில் நிற்கிறோம், நம்மில் யாருக்காவது ஒருவருக்கு தந்திருக்கலாம் அல்லவா என்ற வருத்தம். ஆனால் அதே தோழர்கள் ஐயா எல்இபி அவர்களை நினைத்து பார்த்து இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு முன்வந்திருக்கிறார்கள். அதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். நான் எடுத்த முடிவு சரியான முடிவுதான் என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நான் எடுத்த முடிவை சரியான முடிவு என்று உறுதிப்படுத்துவீர்களா? நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? பானை சின்னத்தில் வாக்களித்து உறுதிப்படுத்துவீர்களா? ஜோதிமணி அவர்களை வெற்றி பெறச் செய்து நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? இது காலத்தின் ஒரு கட்டாயம். நம்முடைய தோழர்களுக்கு கொடுக்க கூடாது என்று எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. 8 தொகுதி 7 தொகுதிகளை நம்முடைய கட்சி தோழர்களுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். இவர் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் தலித் மக்கள் தலை நிமிர்வதற்காக பாராட்டிய பெருந்தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு சிறப்பு செய்கிற வகையிலே இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கையெடுத்து கும்பிடுகிறவர் ஜோதிமணி அல்ல, ஐயா இளைய பெருமாள், ஐயா இளைய பெருமாள், ஐயா இளைய பெருமாள் என்றுதான் நான் பார்க்கிறேன். என்னுடைய பார்வை அவர் இங்கே நம்மோடு நிற்கிறார், நம்மோடு கைகோர்த்து நிற்கிறார் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அரசியல் காரணங்களால் நான் கையாண்டிருக்கிற ஒரு உத்தி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். ஆகவே எஞ்சி இருக்கிற இந்த 24 மணி நேரத்தில் இன்னைக்கு பகல் 6 மணியோடு பிரச்சாரம் முடிஞ்சது. இந்த இரவு, நாளை ஒரு பகல், அடுத்த இரவு, இன்னும் நம்மிடையே இருப்பது 2 இரவு, ஒரு பகல், 36 மணி நேரம் தான். இந்த இடைவெளியில் நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது. காடு விளைந்தாலும் கவனமாக அறுவடை செய்கிறவன் தான் வெற்றிகரமான விவசாயி. காடு விளைந்தும் அதை பாதுகாக்க தெரியாதவனால், அறுவடை செய்ய தெரியாதவனால் வெற்றிகரமாக இயங்க முடியாது, ஒரு நல்ல விவசாயியாக இருக்க முடியாது. ஆகவே தொகுதி நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படாமல் அலட்சியமாக இருந்தால் பாதிப்பு நேர்ந்துவிடும். ஆகவே எனது வேண்டுகோளாக உங்கள் முன்னால் நான் வைப்பது கட்டளை அல்ல, வேண்டுகோள், அறிவுரை அல்ல, வேண்டுகோள். இந்த 36 மணி நேரம் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லோரையும் சந்தித்து பேச வேண்டும். பெற்றோர்களிடத்திலே பேச வேண்டும், உறவினர்களிடத்திலே பேச வேண்டும், நண்பர்களிடத்திலே பேச வேண்டும், பொதுமக்களிடத்திலே பேச வேண்டும். உரிய காலத்தில் வாக்குச்சாவடி சென்று வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும்.
போடாதவர்களை அழைத்து வந்து போட வைக்க வேண்டும். இதுவரையில் நமக்கு போடாதவர்களையும் போட வைக்க வேண்டும். இந்த முறை ஐயா இளைய பெருமாளுக்காக நீங்கள் ஜோதிமணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். செய்வீர்களா? மிக மிக முக்கியமான நேரம், தருணம் எஞ்சி இருக்கிற இந்த 36 மணி நேரம் தான். 2 இரவு 1 பகல். 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற தீர்ப்பை எழுதுகிற நாள். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் தான் தீர்ப்பை எழுதக்கூடிய சக்தி பெற்றவர்கள், வலிமை பெற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நாள். அவர்களே, எல்லா தொகுதிகளிலும் நாம் ஆதரிக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்முடைய வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 8க்கு 8 நாம் வெற்றி பெற வேண்டும். 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும். காட்டுமன்னார்குடி சிறுத்தைகளின் தாய் மடி என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்க பார்ப்பார்கள். உங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, நாங்க ஓட்டுக்கு இவ்வளவு தரோம், அதனால 4 ஓட்டுல 2 ஓட்டு உங்க அண்ணனுக்கு போட்டுருங்க, 2 ஓட்டை மாத்தி போடுங்க. இணங்குவீர்களா? அதற்கு இணங்குவீர்களா? அதற்கு வாய்ப்பு தருவீர்களா? ஏமாந்து போவீர்களா? இழிச்சவாயர்களாக இருப்பீர்களா? அரசியல்ல எப்பவும் கவனமா இருக்கணும். ஓட்டு நம்ம கையில இருந்து 1 ஓட்டு தான் பாக்குறது நமக்கு சாதாரணமா தெரியும். என்ன 1 ஓட்டு, அவன் போட்டா போறான், அது இல்லைன்னா பரவாயில்ல, அது கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அரசியல வெற்றி பெற முடியாது. அப்படின்னு நினைச்சா அரசியல்ல வெற்றி பெற முடியாது. ஒரு நல்ல குடும்பம் அல்லது விவசாயி, அவன் காட்டில் கழனியில் கிடந்து உழன்று சம்பாதிக்கிற விவசாயி, அவன் சம்பாதித்த விளைவித்த நெல்லை அரிசியாக்கி, அரிசியை சோறாக்கி அதை உண்ணுகிற போது ஒரு பருக்கை கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து மறுபடியும் தட்டிலே போட்டு சாப்பிடுவான். அது ஒரு பருக்கை தானே போனால் போகட்டும் என்று எண்ண மாட்டான். உழைக்காதவன் சோற்றை இறைப்பான், விரையும் செய்வான். அவனுக்கு அந்த வலிமை தெரியாது. சோத்தையோட கை கழுவான், தட்டுல நிறைய சோத்தோட சேர்த்து தண்ணி ஊற்றி கழுவான், கண்டபடி இறைப்பான். அந்த பருக்கையின் அருமை அவனுக்கு தெரியாது. கொடுத்து வெயிலில் கிடந்து காட்டிலே உழன்று களை பறித்து கழனியில் வேலை செய்து ஒவ்வொரு நெல்லாக பார்த்து 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 விளைவித்து அதை களத்துக்கு கொண்டு வந்து பதரை நீக்கி அதை மூட்டை கட்டி தோளிலே சுமந்து கொண்டு வந்து வீட்டிலே பாதுகாத்து வைக்கிறானே ஒரு விவசாயி, அவனுக்கு ஒவ்வொரு நெல்லும் உயிர், ஒவ்வொரு அரிசியும் உயிர், ஒவ்வொரு பருக்கையும் உயிர், ஒவ்வொரு பருக்கையும் உயிர். அந்த உணர்வு நமக்கு தேவை. அரசியல் களத்தில் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு பருக்கைக்கு சமமானது, ஒவ்வொரு ஓட்டும் ஒரு அரிசிக்கு சமமானது, ஒவ்வொரு ஓட்டும் ஒரு விவசாயியின் உணர்வுக்கு சமமானது. அப்படி நாம் சிந்திக்க வேண்டும். அதனால அந்த 4 ஓட்டுல 2 ஓட்டு போனா போதும், அவன்கிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்க வேண்டாம். அவன் போட்டா என்ன போலனா என்ன அப்படின்னு கடந்து போய்விடக் கூடாது. ஒவ்வொரு ஓட்டையும் நாம் சேகரிக்க வேண்டும். நம்ம ஊர்ல 10 பேர் ஓட்டு போடல, பரவாயில்லையா, எல்லாம் போட்டு அந்த 10 பேர் போடலன்னா என்ன அப்படின்னு போக கூடாது. அந்த 10 பேரையும் நாம போய் வண்டியை வச்சு இழுத்துட்டு வந்து பானையில போடுங்கன்னு சொல்லி போட வைக்கணும். செய்வீர்களா? அதே போல மற்றவங்க நம்முடைய ஓட்டை போடுறது முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. நம்ம எதிர்த்து இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய சின்னம் என்ன சின்னம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த சின்னம் நம்மளை எதிர்த்து போட்டியிடுற சின்னம். அந்த சின்னத்துக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு தான் போய் சேரும். ராமதாஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட சின்னம். அவரே இன்றைக்கு பெத்த பிள்ளையே தனக்கு இவ்வளவு பெரிய உளைச்சலை தருகிறது, மன வலியை தருகிறது என்று வேதனைப்படக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்.
பதவிக்காக பரிசுக்காக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவரே சொல்லுகிறார், நான் பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று பலமுறை சொல்லி சொல்லி பார்த்தேன், ஆனால் கேட்கவில்லை என்று வருந்தி சொல்லி இருக்கிறார். இதுவரை நான் அந்த பிரச்சனைகளில் தலையிட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நேர்ந்திருக்கிறது. அதை பற்றி நான் ஒரு நாளும் கருத்து சொன்னதில்லை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று பிள்ளைகள் தந்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பெற்றவர்கள் பெற்றவர்கள் தான். தாய் தந்தையை விட மேலானவர்கள் யாரும் இல்லை. கடவுளுக்கு மேலானவர்கள் பெற்றவர்கள். அந்த உணர்வு நமக்கு தேவை. ஆனால் இந்த தொகுதியில் போட்டியிடும் சின்னம் பாஜகவின் இன்னொரு சின்னம். இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய சின்னம் பிஜேபியின் இன்னொரு சின்னம். அது அதிமுக சின்னமாக இருந்தாலும் அது பிஜேபியின் சின்னம் தான். பாமகவின் சின்னமாக இருந்தாலும் அது பிஜேபியின் சின்னம் தான். நான் சும்மா சொல்லல. சிபிஐ மூலம் அச்சுறுத்தி தான் அவங்க கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்கள ஒருத்தர் பேர் 2 பேர் ஜெயிச்சா கூட அவங்க பிஜேபி எம்எல்ஏவா தான் செயல்பட முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக அவர்களால் செயல்பட முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஜோதிமணி வெற்றி பெற்றால் விடுதலை சிறுத்தையாகத்தான் அவர் பணியாற்றுவார். சில பேர் திருமாவளவன் பண்ணது தப்பு, அவர் காங்கிரஸ்காரர், அவரு காங்கிரஸ் குடும்பம், அவ்வளவுதான். அவங்க அப்பா காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுக்கு பிறகு இந்திய மனித உரிமை கட்சியை தொடங்கினாரு, தனி கட்சியை நடத்தினாரு. அந்த கட்சியை எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சங்கரன் பிள்ளை உட்பட பொறுப்பில் இருந்தார்கள். அனைத்து சமுதாயங்களை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அவரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரித்தவர் தான். கடைசி காலத்தில் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்த போது, எங்களுக்கு பின்னால நீதானப்பா இந்த சமுதாயத்துக்கு என்று என்னை ஆசீர்வதித்தவர்தான். நான் கூட ஒரு கூட்டத்திலே சொன்னேன், சிதம்பரத்திலே என்னை மக்கள் தாங்குகிறார்கள் என்றால், காட்டுமன்னார்குடியிலே என்னை தாங்கி பிடிக்கிறார்கள் என்றால், அதற்கு விதை போட்டவர் ஐயா எல் இளைய பெருமாள். அந்த விழிப்புணர்வை உருவாக்கியவர் எல் இளைய பெருமாள் அவர்கள் என்று சொன்னேன். நான் சொந்த தொகுதி, எனக்கு குன்னத்தில் இவ்வளவு எழுச்சி உண்டா? இல்லை. காட்டுமன்னார்குடியில் இந்த எழுச்சி எப்படி ஏற்பட்டது? தமிழ்நாட்டிலே வேறு எந்த தொகுதியிலும் இல்லாத எழுச்சி. அப்ப அவருக்கு நான் செய்த சிறப்பு சரிதானே? அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு நான் கொடுத்த வாய்ப்பு சரிதானே? ஒரு நன்றி கடன் நான் செய்திருக்கிறேனா இல்லையா? தோழர்களே, அந்த உணர்வோடு நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் போடக்கூடிய இது குமராட்சி ஒவ்வொரு வாக்கும் அது பிஜேபிக்கு வலிமை சேர்ப்பதாக அமைந்துவிடும். அதற்கு பொதுமக்கள் இடம் தந்துவிடக் கூடாது. பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய தோழர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், அதிமுக தொண்டர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் நினைப்பது போல இப்போது இருப்பது ஜெயலலிதா அதிமுக இல்லை, இது மோடியின் அதிமுக. ஆகவே நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் என்கிற பெயரால் பாமக சின்னத்திற்கு வாக்களித்தால் அது மோடிக்கு அளிப்பதாகத்தான் பொருள். அதே போல இப்போது இருக்கிற பாமக மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பாமக இல்லை, இது மோடிக்கு சேவை செய்கிற பாமக, இது அமித்ஷாவுக்கு சேவை செய்கிற பாமக. இந்த பாமகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தோழர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பாமக இல்லை இந்த பாமக. நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் மோடிக்குத்தான் போய் சேரும். அந்த மோடி ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என்று மறுக்கிற கட்சியை சார்ந்தவர். இதை மட்டும் சொல்லி இடைபெற நான் விரும்புகிறேன். அண்மையிலே நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசிய எம்பிக்களிலேயே வேறு யாரும் பேசாததை உங்கள் தொகுதி எம்பி திருமாவளவன் பேசினார். சிதம்பரம் தொகுதி எம்பி திருமாவளவன் பேசினான். மோடியை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வரையறையை செய்யும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் செய்வோம் என்று சொன்னீர்களே, இப்போது ஏன் அவசரப்பட்டு இருக்கிறீர்கள்? கணக்கெடுப்பு நடத்தாமல் ஏன் தொகுதி வரையறையை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அதற்கு நான் சொல்லுகிறேன் காரணம், உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. தம்பி இறங்கி, உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. என்ன உள்நோக்கம் என்றால், 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால்
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஓபிசி மக்கள் தொகை என்ன என்பது தெரிந்துவிடும். எம்பிசில ஒவ்வொரு சாதியும் வன்னியர் எவ்வளவு, எம்பிசி உள்ள ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இப்ப யாருக்கும் தெரியாது. இப்ப இந்த தொகுதியில எஸ்சி எவ்வளவு கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா கணக்கெடுப்பு இருக்கு, நீண்ட காலமா இருக்கு. குறிப்பா எஸ்சியில பறையர்கள் எவ்வளவு அப்படின்னு கணக்கு இருக்கு. ஆனால் இந்த தொகுதியில வன்னியர்கள் எவ்வளவுன்னு கணக்கு கிடையாது. தோராயமா தான் சொல்லுவாங்க, தோராயமா தான் சொல்ல முடியும். 138 பேர் இருக்காங்க அல்லது 135 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு தோராயம் தான். அரசு புள்ளி விவரம் இல்லை, சரியான துல்லியமான கணக்கு கிடையாது. ஆனால் இந்தியா முழுவதும் எஸ்சி மக்கள், தலித் மக்கள், ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு இருக்கு, புள்ளி விவரம் இருக்கு. அதே போல ஓபிசி மக்களை சாதி வாரியாக கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். இது மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் வைக்கிற கோரிக்கை, திருமாவளவனும் வைக்கிற கோரிக்கை. அப்படி கணக்கெடுத்தால்தான் வன்னியர் மக்கள் தொகை எவ்வளவு என்று தெரியும். அவர்கள் இதுவரையில் எவ்வளவு பயனடைந்திருக்கிறார்கள், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு குறைவாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பயன் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் தெரிய வரும். அது பிஜேபிக்கு எதிராக போய் முடியும், பிஜேபிக்கு நெருக்கடியாக போய் முடியும். அதனால் பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஞ்சுகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த கோரிக்கை பெண்களுக்கு இடஒதுக்கீட்டில் எம்பிசிக்கு எவ்வளவு என்ற கேள்வி வரும். இப்ப எஸ்சி எஸ்டிக்கு 33% பெண்கள் இடஒதுக்கீடு வந்தா அதுல எஸ்சி பெண்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வந்துடும், 18% உள்ஒதுக்கீடு வந்துடும். 33% அதை 100க்கா மாற்றும் போது 18% எஸ்சி பெண்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். புரியுதா நான் சொல்றது? ஆனால் எம்பிசிக்கோ பிசிக்கோ இடஒதுக்கீடு கிடையாது. அது ஜெனரல் வந்துடும், விமென் ஜெனரல் அப்படின்னு வந்துடும், பெண்கள் பொது அப்படின்னு வந்துடும். எஸ்சிக்குனா பெண்கள் எஸ்சின்னு வந்துடும். அப்போ ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்புகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா அவங்க சொல்றாங்க திருமாவளவன் எஸ்சிக்கு தான் பேசுற ஆளு, பிசிக்கு பேசுற ஆள் இல்ல அப்படின்னு தவறா வதந்தி பரப்புகிறார்கள். தற்குறிகள் தோழர்களே, இதை பேசிய ஒரே எம்பி நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் மட்டும்தான். எம்பிசி மாணவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா, அகில இந்திய ஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை என்பதை கண்டுபிடித்த ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். ஆளுநர் ரவிக்குமார் அவர்களும் தான் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து அப்போதே மனு கொடுத்தோம். வருமான வரம்பு இன்னும் உயர்த்த வேண்டும். அவர்கள் சாதாரண ஒரு பியூன் வீட்டு பிள்ளை கூட இப்போது இடஒதுக்கீட்டை பெற முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே எம்பிசி பிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கிடைக்க வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும் என்று முதலில் மனு கொடுத்த ஒரே எம்பி திருமாவளவன். மன்மோகன் சிங்கை பார்த்து அந்த வரம்பு உயர்த்தப்பட்டு இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் பயன்பெறுகிறார்கள். இதை பாமக செய்யவில்லை, அன்புமணி செய்யவில்லை. அவர் மருத்துவ கல்வியினுடைய அமைச்சராக இருந்தும் கூட ஆல் இந்தியா கோட்டாவில் எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதை அவர் கண்டுபிடிக்கவில்லை, திருமாவளவன் தான் கண்டுபிடித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கண்டுபிடித்தது. அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம், திமுகவும் வழக்கு தொடுத்தது. வழக்கில் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பின் அடிப்படையில் மருத்துவ கல்வியில் ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசி மாணவர்களுக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததற்கு திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காரணம். அதனால பாமகவுக்கு ஓட்டு போடுற தம்பிகளை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை வெறுமனே சாதி உணர்வை தூண்டி ஓட்டு மட்டும் வாங்கிக் கொள்கிறார்கள். உங்கள் உரிமைகளை பேசுவதற்கு திருமாவளவன் தான் இருக்கிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் வெறுப்பாக பார்க்கலாம், எனக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் தவிர்க்கலாம். ஆனாலும் உங்களுக்காக நான் என்றென்றைக்கும் குரல் கொடுப்போம். பிஜேபியை எதிர்ப்பதற்கு காரணம் அதுதான். இதுல எந்த கோரிக்கை எஸ்சி மக்களுக்கான கோரிக்கை இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு எஸ்சி மக்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது.
அதே போல பெண்களுக்கு இடஒதுக்கீடு எஸ்சி மக்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோரிக்கை எல்லாம் ஓபிசிக்கு தான். ஓபிசிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எந்த விதத்தில் நியாயம்? மண்டல் பரிந்துரையை கொண்டு வந்த போது அதை எதிர்த்து போராடியது பிஜேபி. அவருக்கு அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை வர வேண்டும் என்று போராடியது விசிகா. விசிகா எம்பிசிக்கு எதிரியா, பிஜேபி நட்பான். எவ்வளவு குளறுபடி பேருங்க. அரசியல் தெரியாதவர்கள். இன்றைக்கு அரசியல் தெரிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே அதிமுக தொண்டர்களுக்கும் பாமக தொண்டர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் அது பாமக சின்னத்திற்கு போட்டாலும் சரி, அதிமுக சின்னத்திற்கு போட்டாலும் சரி, அது பாஜகவை, பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வலுப்படுத்துவதற்குத்தான் பயன்படும். எனவே இந்த முறை மாற்றி போடுங்க, பானையில் கொட்டுங்க. உங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கும் சட்டமன்றத்தில் எல்இபி அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி காட்டுமன்னார்குடியில் சிந்தனை செல்வன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வார். அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் குரல் கொடுப்பார், பேசுவார். நல்லா பேசுவீங்களா? மக்களுக்காக பேசுவார், நமக்காக பேசுவார். இறுதி மூச்சு வரையில் சிறுத்தையாக இருந்து நம்மோடு களமாடுவார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? வலதுசாரி சக்திகளை விரட்டி அடிப்பீர்களா? பிஜேபிக்கு பாடம் புகட்டுவீர்களா? எடப்பாடிக்கு பாடம் புகட்டுவீர்களா? திமுக அரசு மீண்டும் அமைய ஒத்துழைப்பீர்களா? திமுக அரசின் சாதனைகள் தொடர வாக்களிப்பீர்களா? விசில் விசில் சொல்லிட்டு இருக்காங்க. விசில் அடிப்பவர்கள் எங்க அனுப்பணும்? தோழர்களே, சினிமா மோகத்திற்கு மயங்கக்கூடியவர்கள் இல்லை. சிறுத்தைகள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் கதாநாயக பிம்பத்திற்கு இணங்கக்கூடியவர்கள் இல்லை. ஆகவே விஜய்க்கு போடுற ஓட்டு கூட பிஜேபிக்கு போடுற ஓட்டு. நீங்க விசிலுக்கு போட்டா அவங்க ஜெயிக்க போறது கிடையாது. அது என்ன ஆகுன்னா திமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டை பிரிக்கும், அவ்வளவுதான். திமுகவை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் விஜய் 234 தொகுதியிலும் ஆள போட்டிருக்காரு. முஸ்லிம்கள் ஓட்டையும், கிறிஸ்தவர்கள் ஓட்டையும், தலித்துகள் ஓட்டையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காக பாஜக, அமித்ஷா, மோடி திட்டமிட்டு, தம்பி நீங்க என்ன விட வர வேண்டாம், தனியா நில்லுங்க என்று தட்டி கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும். யாருக்கு? யாருக்கு? விஜய்க்கும் பாடம் புகட்ட வேண்டும். அருகிலே குமராட்சி வடக்கு பகுதியில் கிழக்கு ஒன்றியம் சிதம்பரம் தொகுதியை சார்ந்தது. சிதம்பரத்தில் தமிமுன் அன்சாரி உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தோழர்களே, அடுத்து நான் 12 மணிக்கு கடலூர்ல இருக்கணும். இங்கேயே 12 ஆக போகிறது. இந்த கொளுத்து வெயிலில் நான் விடுத்த அழைப்பை ஏற்று வருகை வந்ததற்காக உங்களுக்கு நன்றி. இன்னொரு 36 மணி நேரம் தான் இருக்கு. கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோதிமணி வெற்றி பெற்றார் என்ற பதிவை உருவாக்க வேண்டும். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், இஸ்லாமியர்களின் சின்னம், கிறிஸ்தவர்களின் சின்னம், ஓபிசி மக்களின் சின்னம், எம்பிசி மக்களின் சின்னம், இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் சின்னம், அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், ஜோதிமணியின் சின்னம், திருமாவளவனின் சின்னம். நன்றி, நன்றி.